உண்மையிலேயே ராமர் ஆசீர்வாதம் இருந்தா இவங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்க கூடாது. உண்மையிலேயே ராமர் உண்மையிலேயே ராமர் இந்த கொடுங்கோலைகளை ஒழிச்சிடணும்டா அப்படின்னு ஒழிச்சிடும். 8 வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொலை செய்யறது ராமராஜ்யம். பசிக்கு மாட்டுக்கறி வாங்கிட்டா கொண்டு விடுறது ராமராஜ்யம். கிணத்துல பசியில தாழ்த்தப்பட்ட பிள்ளை, தாகத்துக்கு தண்ணி வாங்கி வச்சு தாழ்த்தப்பட்ட பிள்ளையில அடிச்சு கொள்றது ராமராஜ்யம். இவங்க நிறுவ வந்த ராமராஜ்யம். இவங்க மாதிரி அறிவாளிகளை நீங்க பாத்திருக்கா தம்பி? தங்கச்சி, விலங்குகள் காப்பகத்தில் ஒரு சிங்கத்துக்கு பேரு அக்பர்ரா, பெண் சிங்கத்துக்கு பேரு சீதா. 2 பேரையும் சேர விடாம இவங்க பண்ண பாடு. டே பைத்தியக்கார பயல்களே, அந்த சிங்கத்துக்கு தெரியாதுடா நான் சிங்கம்னு. அதுக்கு பேர் வச்சது நீடா முட்டாப்பல. சிங்கம்னு தெரியாது சிங்கத்துக்கு, கழுதைக்கு தெரியாது கழுதைன்னு. அது கழுதைன்னு பேரு தமிழ்ல வச்ச, ஆங்கிலத்தை டாங்கின்னு வச்சது நீதாண்டா முட்டாப்பல. அது அக்பர்னு பேர் இருக்கான். இது வழக்குங்க, நீதிமன்றத்துக்கு போகுதுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை! இந்த உலக நாடுகள் எங்களை எப்படிங்க பார்க்கும்? ஏய் நீங்க இந்தியன் அப்படின்போ பைத்தியக்கார பயல். அந்த சிங்கம் என்ன, நீங்க ஏன் லவ்வர் எதுக்கு நான் பிரிக்கிறேன், என்னோட எதுக்கு சேர விட மாட்டேங்கிறேன், என் ஜோடிடா. அது என்ன நினைக்க? ஐயா என்னடா இவங்க குடும்பங்கள். சிங்கத்துக்கு பேர் அக்பர், சேரக்கூடாதாங்க. எவ்வளவு கொடுமையான மனிதர்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட பத்தியா? தப்பிக்கணும். அண்ணன் சொன்ன தவளை கதை தெரியுமா? மறந்துட்டியா? தவளை தெரியுமா? தவளை சட்டியில வெந்நீர்ல போட்டில தண்ணியை சுட வைங்க, அப்படியே உடம்ப அந்த சூடு தாங்குற மாதிரி அப்படி பக்குவப்படுத்திக்கணும். அந்த கழுதை ஒரே சம்பி குதிச்சு போயிடலாம், போகாது, அப்படியே இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் சூடத்து அதுக்கு தகுந்த மாதிரி உடலை மாத்திக்கணும். மறுபடியும் கொஞ்சம் சூடத்து அதுக்கு தகுந்த மாதிரி கொண்ட உடம்பு, மறுபடியும் கொஞ்சம் சூடத்து அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு, கடைசி அந்த தவளை செத்து போகும். இப்ப தண்ணி சூடாக்கி தண்ணியை கொன்னது இந்த சூடாக்கணும்னா இந்த தவளை செத்ததுக்கு யாரு காரணம்? இந்த தவளை தான். ஏன் முதல்ல லேசா சூடு வச்சுன்னா டப்புன்னு ஒரு ஜம்பு ஓடி போயிருக்கலாம். சரி, அடுத்து இந்த பைத்தியக்கார போய் மறுபடியும் குதிச்சிருக்கலாம், மறுபடியும் சூடேற்றலாம், மறுபடியும் குதிச்சிருக்கலாம். எத்தனையோ முறை தப்பி செல்ல வாய்ப்பு இருந்தும் அப்படியே அதை சகித்து அப்படியே இருந்து செத்து போச்சு. என் மக்கள் எத்தனையோ முறை விழித்து கொண்டு தப்பிக்க வாய்ப்பு இருந்தும் அதை நம்பி ஏமாந்து சகித்து மீள முடியாத அடிமைகளாக ஏழ்மை வறுமை நிலையில் சிக்கி தவிக்கிறார்கள். ஒண்ணும் பண்ண முடியும். இப்ப என்ன வழி இல்ல. திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட திமுக, பிஜேபி விட்டா காங்கிரஸ், காங்கிரஸ் விட்டா பிஜேபி. 4 பேரை விட்டா உங்க பிள்ளைகள். இந்த திமுக என்ன தெரியுமா சொல்லும்? இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பேசுறாங்க தெரியுமா? கிறிஸ்தவ பெருமக்கள், இந்த காவியை ஒழிக்க திமுக பாவியாக இருந்தாலும் வேற வழி இல்லை, இந்த காவியை ஒழிக்க திமுக பாவியை ஆதரித்தான் ஆக வேண்டும். ஏன் பாவி ஆதரிக்கிறாய்? இந்த தூய ஆவிகளை ஆதரிச்சு நீ இந்த காவியை விரட்ட வேண்டியதானே? எப்படி பார்த்தாலும் சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்க, நாம பிறகு போடக்கூடாது. அதுக்கு என்னென்ன விதி இருக்கு அவ்வளவையும் பின்பற்றுவாங்க. அவ்வளவையும் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் மட்டும் வாக்கு செலுத்தலைன்னா திமுக திருடர் மாடல் கட்சி இருக்குல்ல, என்னைக்கு தேஞ்சு பழைய போயிருக்கும். 15 விழுக்காடு ஓட்டு கண்ணை மூடிட்டு போடுறது. ஏன், எதுக்கு, என்ன, எதையும் யோசிக்கிறது. கற்றறிந்த படித்த பிள்ளைகள் நீங்களாவது மாற்றுங்கள் இந்த சமூகத்தை. மதத்தை பாதுகாப்பதிலே நின்றீர்கள் என்றால் உங்கள் மலை எங்க இருக்கும், மணல் எங்க இருக்கும், மண்ணில் வளம் எங்க இருக்கும், நீர் எங்க இருக்கும், காற்று எங்க இருக்கும், கல்வி எங்க இருக்கும், கல்விக்கு வேலை எங்க இருக்கும், வாழும் இடமாக உன் பூமி எங்க இருக்கும். மதத்தையும் சாதியையும் காப்பாற்ற துடித்தீர் என்றால் வாழ்வதற்கு பூமி எங்கே இருக்கும்? எப்போது சிந்திக்க போய் என்னைக்கு சாதியை கடந்து நீ சாதிக்க துடிப்பாய், என்னைக்கு மதத்தை கடந்து மனிதத்தை பார்ப்பாய், உலகத்திலே ஆக சிறந்தது மதம் அல்ல மனிதன்தான் என்பதை என்னைக்கு நீ புரிந்து கொள்வாய்? சாதி மதம் பார்த்து ஓட்டு போடுகிற எண்ணம் இருந்தால் தயவு செய்து உங்களை கையெடுத்து வணங்குகிறேன். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஓட்டு போட்டு விடாதீர்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டாகிவிடும். உண்மையிலேயே இந்த பிள்ளைகள் இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறார்கள். இந்த மண்ணும் மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள், துடிக்கிறார்கள். இவர்கள் தூய தமிழ் பிள்ளைகள்,
தாயின் மாறிலே பறந்த பால் போல கரைபடியாது வந்து நிற்கிறார்கள். இவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் நாடும் மக்களும் நலம் பெறுவார்கள் என்று நம்பினால் எங்களுக்கு உங்கள் வாக்கை தாருங்கள். இல்லை என்றால் யாருக்கு வேணாலும் செலுத்துங்கள். எனக்கு போடுங்கள் என்று சொல்லவில்லை, இவர்களுக்கு போட்டு விடாதீர்கள். வீட்டில் கூட படுத்து தூங்குங்கள். தயவு செய்து இந்த அயோக்கியர்களுக்கு திருடர்களுக்கு வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்தி விடாதீர்கள். உங்களை அன்போடு இந்த மகன் வேண்டுகிறேன். எங்கள் தாத்தா காமராஜர் சொன்னதையே உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் பேசாச்சு கேட்டீங்கல்ல, நல்ல மனுஷன் பார்த்து ஓட்டு போடுங்க, அதை செய்யுங்க. என் தம்பி விஜய் ஆண்டனியோட அதான் சொல்லிக்க. அப்படி ஓட்டு காசு கொடுத்தா வாங்கிக்கிறங்க, கஷ்டம் உங்க காசு, சரி வாங்கிறீங்க. ஆனா ஓட்டு போடும்போது யார் வந்தா நல்லது, இந்த தொகுதியில யார் வந்தா நல்லது. சரி, இதே நீலகிரியில நிக்கிற வேட்பாளர்கள்ல யாரு புதுசா வர போறது? ஐயா எல்முருகன் அமைச்சரா இருந்து மட்டும் உங்களுக்கு என்ன தள்ளி கொடுத்தாரு? அவளு மிச்சரு பொறி ஏதாவது வந்ததா? ஒன்னும் கிடையாது. சிறங்கு சோரி தான் வந்தது, ஒன்னும் வராது. இப்ப எங்க அண்ணன் நின்று மட்டும் என்ன பண்ணிட்டாரு? அமைச்சரா இருந்தாரு, பல முறை எம்பி. இப்ப போன முறையும் அவர் தான் எம்பி. என்ன எம்பி குதிச்சுட்ட நீ? ஒன்னும் கிடையாது. ஒரே ஒரு முறை என் தம்பி ஜெயக்குமாருக்கு, விவசாயிக்கு ஒரு முறை, அவனுக்கு பாட்டாளி மகனுக்கு ஒரே ஒரு முறை அவனுக்கு வாய்ப்பு கொடு. உண்மையை நேர்மையாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைப்பான். அந்த உறுதியை நான் தர்றேன். வெற்று வார்த்தை இல்லை. எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவிப்பால் ஊட்டிய என் தமிழ், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்ற அவன் நிற்பான், உறுதியா நிற்பான். அந்த உறுதியை நான் தர்றேன். இவர்கள் யாரையாவது ஒருவற்ற கேள்வி, எதற்காக உங்களுக்கு நாங்க ஓட்டு போடணும்னு கேள்வி. இதுக்காக நாங்க வந்து அதை செய்யறோம். வந்த போது ஏன் செய்யலைங்கிற கேள்வியை திருப்பி கேள்வி. 10 ஆண்டு காலத்தில் செய்யாத நல்லதை அடுத்து வர 5 ஆண்டு காலத்தில் ஐயா மோடி செய்வார் நீ நம்பினா என்றால் உன்னை எந்த கும்பனாலும், ஐயா ரஜினிகாந்த் சொன்னார்ல, இன்னும் ஒரு முறை ஜெயலலிதா இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்த நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது. அதேதான் உன் மகன் சொல்றேன். இன்னும் ஒரு முறை மோடி கிட்ட நாட்டை கொடுத்தா இந்தியாங்கிற நாடை நீ மறந்துரு. நீ ஒரு புரட்சிக்கு தயாராகு, எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தயாராகு. இந்த உலகத்தை நீ எப்படி பார்க்க? ஊழலா இருக்கு, லஞ்சமா இருக்கு, குப்பையா இருக்கு, அசிங்கமா இருக்கு. மாற்றணும். அந்த மாற்றம் உன்னிலிருந்து வரணும், என்னிலிருந்து வரணும், நம்மிலிருந்து வரணும். மாறுவோம், மாற்றுவோம். மாற்றத்திற்கான சின்னம் மைக்கு, ஒளிவாங்கி. எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியை சின்னமாக ஏந்தி வருகிறோம். என் அன்பு மக்களே, ஓட்டு போற உன்னை ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கள் கலங்கி நிற்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம். ஓட்டு போற உன்னை ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாராருக்கும் ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போற அம்மா, ஓட்டு போற அப்பா, ஓட்டு போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம்.
மாற்றத்திற்கான எண்ணம் கொண்ட உங்களின் சின்னம் இந்த ஒளிவாங்கி மைக். என் அன்பு மக்களே, உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு. ஏப்ரல் 19 மைக்கிலே ஒரே ஒரு அழுத்தாக அழுத்தி உங்களை துரத்தும் துன்பம், வறுமை, ஏழ்மை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள். எங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி, உங்களின் வெற்றி. இவர்கள் வெல்வது என்பது ஒரு நிகழ்வு. உங்கள் பிள்ளை ஜெயக்குமார் வெல்வது சரித்திரத்தில், புரட்சி வரலாற்றில் பெரும் மாற்றம். அப்படிப்பட்ட மாற்றத்தை நீலகிரியில் வாழும் மக்கள், அந்த தொகுதி மக்கள் நிகழ்த்தி காட்டுவீர்கள் என்று நம்புகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், எங்கள் இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.